The sun is up, so wet it down. Get your money up. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்ன மச்சான், டெய்லி ஒரே ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டே இருக்கியே, நல்ல ஒரு வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காகவும் அந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் எடுத்து போட்டிருக்கேன். ஏதாவது சின்ன கரப்ஷன் இருந்தால் உங்களோட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அது என்னங்கிறத நான் சரி பண்ணிக்கிறேன். அப்புறமா இதாங்க நான் பிறந்த ஊர், தூத்துக்குடி மாவட்டம். ஆமாம், இது திரேஸ்வரம் பகுதியிலேருந்து மொட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸில் தான் வந்து இந்த ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறமா நான் பிளான் பண்ணதே காலைல ஏர்லி மார்னிங் வரலான்ட்டு. கொஞ்சம் தூங்கிட்டேன், உடல் அசதியில். அதனால தான் எந்திச்சி லேட்டாக வீடியோ போடுறேன். குளிக்கலான்னு தான் வந்தேன் கடற்கரையில். சரி, ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் பார்த்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சின்ன வயசில் வித்தின் ஒரு 10 இயருக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தாங்க வந்திருக்கேன். பட் ரொம்ப சேஞ்சஸ்ங்க, நினச்ச மாதிரி இல்லை. நானும் ஒரு நேரத்தில் இங்கெல்லாம் கிரிக்கெட் விளாட்றதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கோம். பட் இங்கே மீட் பண்ண வந்தால் தான் தெரியுது, இடமே மாறிடுச்சுங்க, டோட்டலாகவே மாறிடுச்சு. பட் நல்லா இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். வெயிலும் பல காட்டுது, அதுக்கேற்ற மாதிரி இடமும் அப்படி தான் இருக்குது. பட் ஓகே தான், நாட் பேட். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. குளிக்கிறதுக்காக வந்து ஒரு வீடியோ போடலான்னு இங்கே ஒரு ஷார்ட் வீடியோக்காண்டி வந்தேன். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ போடுற மாதிரி ஒரு நல்ல ப்ளேஸ் கிடச்சதுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்குற உங்களுக்கும் அந்த ஹாப்பினஸ் கொடுக்கணும் எனக்கு ஆசை தான். பார்ப்போம், லெட்ஸ் சி. நீங்கள் சொல்கிற கமெண்டை பொறுத்து தான் இருக்குது, நான் எப்படி வீடியோ எடுத்துருக்கேங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த போட்லாம் எடுத்து பார்த்தேன். இது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இவ்வளோ பெரிய போட்லாம், ஃபிஷிங் போட்லாம் இவ்வளோ பெரிய போட் கிடையாது. அதாவது ஃபைபர் போட்டுன்னு சொல்லுவாங்க அந்த போட்டு. இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே நம்ம ஏரியா பசங்க தான் இருக்கிறாங்க. உள்ளே அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு வெளியிருந்து வீடியோ எடுக்கலான்னு கேட்டேன். பட் அவங்க பிஸியாக இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு லைட்டாக உள்ளே மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். நல்லா பிரம்மாண்டமாக உள்ளே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபைபர்லாம் போட்டு போட்டிங்லாம் பண்ணிவிட்டு இது அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ப்ளேஸ்லாம் ஒரு நேரத்தில் நாங்கள் கிரிக்கெட் விளாட்றதுக்காண்டி வந்துட்டுருப்போம். ஆனால் இப்போ இங்கே ஃபுல்லாக போட்டு செய்கிற லொக்கேஷனாக இந்த இடத்தையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் நல்லா இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளேஸை. பார்க்குறதுக்கும் புதுசாக இருக்குது. ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நானே இத்தனை வருஷம் இங்கே இருக்கிறேன். எனக்கு வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட் இங்கே இப்படி ஒரு ப்ளேஸ் இருக்குங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சரி, அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அப்படி எடுத்துட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். இது உங்களுக்காகவே இது ஃபுல்லாக அடுத்தது எப்படி பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? இதோட அழகை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக அந்த டிசைனிங் ஒர்க்லாம் எவ்வளோ அழகாக ப்ராப்பராக எப்படி பண்ணிகிட்ருக்கேன். இது அந்த நீளமாக இருக்கிற வுட்டு கூட அதில் உள்ளது தான். அது மேலே வச்சு தான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இங்கிலீஷ் படத்துலையோ இல்லை மற்ற சில படங்களையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை. பட் நேரில் அது பார்க்கும்போது வேறு ஒரு ஃபீலு. இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, டேமேஜாக இருக்குது. இங்கே போட்டெலாம் இங்கே எடுத்து போட்டிருக்காங்க. சில போட்டு தேரும், வேலை பார்ப்பாங்க. சில போட்டு செட் ஆகலைன்னா தூக்கி உடப்புக்கு போட்டுருவாங்க. இதுதான் லான்ச் பண்ணுற மாதிரி ஏரியாவில் அழகாக அனலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா பரவாயில்ல, நல்லா மாடிஃபை பண்ணுறாங்க எல்லாம். இது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷிங் போட்டு எப்படி மேலே கரை மேலே ஏற்றிருக்காங்க பார்த்தீங்களா? இது நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் எப்படிங்கிறத நான் டோட்டலாகவே என்னங்கிறத அப்டேட் பண்ணுவேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இது கீழே ஃபுல்லாக டேமேஜ் ஆகும் அந்த தண்ணியில் இருந்ததுன்னா. ஷிப்பு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இருக்கும்போது அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். அதை மறுபடியும் க்ளீன் பண்ணுறதுக்காகவே இல்லை வேறு ஏதாவது டேமேஜ் ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா மேலே இருந்து அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இது போடுவாங்க. இதோட அந்த போட்டோட பேக் சைடு அதோட டிசைன் வேறு மாதிரி இருக்குது. தம்பி ஒருத்தர் நம்ம ஏரியா தான், அவர் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்னங்க கேட்டார். பி ஹாப்பி டு எடுக்கலான்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பட் இருந்தாலும் கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக. இது 3வது போட்டு. இந்த போட்டில் தான் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளே. அப்புறம் பார்த்து கேட்டுட்டு இருந்தேன் வெளியே. அவங்களும் என்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் என்னப்பா பண்ணுறீங்க கேட்டாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கானா அப்படின்னு கேட்டேன். அப்போது உள்ளே வந்து எங்கள் தம்பி வெளியே நிற்கிறீங்கன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வேறு. அவங்களுக்கே என்ன தெரில, அவங்களும் எங்கள் ஏரியா தான். பட் என்னையே அவங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. ஆமாம், ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு மேக்ஸிமம் நம்ம ஏரியாவில் ரொம்ப வெளியெல்லாம் கம்யூனிகேஷன் இல்லை. அதனால் டச் விட்டு போட்டனால தெரில எனக்கு. பார்த்தாங்க, பி ஹாப்பி எல்லாம். அப்புறம் உள்ளே போயிட்டு சரி வீடியோ எடுத்து பண்ணிட்டு உள்ளே போய் போனேன். ப்ராசஸ்ஸு ஒர்க்கு எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுங்க. ஒரு 10 இயருக்கு முன்னாடிலாம்
ஒரு போட்டு செய்கிறதுக்கெலாம் இப்படிலாம் நான் பார்த்தது கிடையாது. அப்போ உள்ள செட்டிங்ஸே வேறு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலைப்பாடுகளும் எல்லாமே மாறிடுச்சு. எப்படி வீட்டுக்கு எப்படி நம்ம டோட்டலாக எப்படி ஃபினிஷிங் ஒர்க் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லாமே அட்வான்ஸ் ஆகிட்டு எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. நம்ம அண்ணன் வந்து ஏதோ பேஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போட்டுக்கு கீழே, அதாவது அந்த வுட்டுக்கும் இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதை தான் இப்போ ஆட் பண்ண போகிறாங்க. இதை ஆட் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து எதுவுமே உள்ளே இருந்தோ இல்லை வெளியே இருந்தோ உள்ளே லீக்கேஜ் இந்த ப்ராசஸும் நடக்காது. அதுவும் ஈஸியாக நடக்காது. அதனால தான். ஏன்னா போட்டு வந்து சீ வாட்டர் இருக்கிறதுனால அந்த இது உடனே உங்களுக்கு சீக்கிரமாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும், இது பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுறாங்க. பட் அதை ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப பொறுமையாக ரொம்ப யூனிக்காகவும் பண்ணுறாங்க. அவங்களோட வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட்டு மாதிரி ஒன்று போட்டுடுறாங்க கீழே. அதான் ஃபைபரு போட்டுங்கன்னு சொல்கிறது அதுதான். ஒரு ஷீட்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பேஸ்ட்டை ராவுறாங்க. ராவுறதுனால பார்த்தீங்கன்னா, அது ஒன்றோட ஒன்று இதாகி அந்த கீழே அந்த கேப்லேயோ ஒரு தண்ணி ஊற்றுறதுனாலையோ, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, வீட்டுக்கு மேலே அந்த வாட்டர் டேங்க் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எதாவது டேமேஜ் ஆனால் கூட இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுனால அந்த டேங்க் வந்து டேமேஜை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே அவங்க பண்ணுறாங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இதை தான் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அந்த சீட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சீட்டை வச்சுட்டு மேலே அந்த பேஸ்ட்டை இது ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கம்ப்ளீட்டாக அது அப்படியே செட் ஆயிடுது. அதனால் அந்த வாட்டர் லீக்கேஜை அதை கண்ட்ரோல் பண்ணுது. முன்னாடியே இந்த போட்டுக்கு அது பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு இருக்கும்போது நான் அதிகமாக பார்த்ததில்ல. பட் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு அது புதுசாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இந்த வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது அது நேரில் பார்க்குறது ஃபீல் இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை மனதுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவே தருது. இதுக்கு வியூவர்ஸ் இதுக்கு நீங்களும் ஒரு ரீசன் தான். ஏன்னா இந்த இப்படிலாம் நான் வீடியோ எடுக்கணுங்கிறத நான் யோசித்து கூட நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி பிளேஸ்க்கு எதார்த்தமாக வந்ததுனால தான் அந்த மாதிரி வீடியோ எடுக்க முடிஞ்சுது. நான் ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ எடுத்தேன். அப்புறமா இந்த போட்டில் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த போட்டோட பின்பகுதியிலேருந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குற மாதிரி எடுத்துருக்கிறேன். இன்னும் ஹைட் ஆகும். இன்னும் அவங்க வேலை பார்க்க இன்னும் வெயிட்டும் ஏறும். இந்த டெப்த்துலேருந்து இன்னும் ஹைட்டும் ஏற்றுவாங்க. ஏன்னா போட்டோட எப்போவுமே போட்டை பொறுத்தளவு போட்டோட பேக் சைடில் தான் உங்களுக்கு இன்ஜினு, ப்ரொப்பல்லர் எல்லாமே இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் ஆட் ஆகும். இது ரூம் மாதிரி லான்ச் பண்ணி அதுக்கு மேலே செட் பண்ணுவாங்க. அப்புறமா பாருங்கள், அடிக்கிற வெயில் சரியான வெயிலுங்க. இந்த நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோ, இந்த வியூ இப்போ காட்டுறேன். இது ஃபுல்லாகவே அப்படியே ஒரிஜினலாக எடுத்திருக்கேன். எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணல இதில். அப்படியே ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வெயில் கொளுத்துது. ஏன்னா இந்த டைமில் இங்கே வீடியோ எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே ஒரிஜினலாக எடுத்து காட்ட முடியும். அதுக்காக தான் இந்த டைமில் வந்தேன். நல்லா இருக்குது. ஓகே, நான் ரொம்ப ஹாப்பி. அதுவும் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த பிளேஸில், அதுவும் நான் இருந்த ஊரில், என்னுடைய ஊரில் இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அதனால் பி ஹாப்பி ரொம்ப. அதை கொஞ்சம் அதையும் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் எடுத்தேன். பட் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே தான். அப்புறம் அவங்க ரொம்ப வேலை பார்க்குறதுனால அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்களோட வேலை பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கன்னு ரொம்ப பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது ஃபுல் வீடியோ எடுக்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அண்ணனும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லொக்கேஷன் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் இங்கே மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் இந்த இடத்த அடிச்சுக்க இதே இல்லை. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம், அதாவது ஆள் நடமாட்டம் அதிகமாக இங்கே கிடையாது இந்த பிளேஸில். மெயினாக இந்த போட் ரெடி பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபிஷ்ஷை வந்து ட்ரை ஃபிஷ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த பிளேஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதை இன்னும் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க, கொஞ்சம் கவர்மெண்ட்டும் பார்த்து இந்த ஏரியா கொஞ்சம் சர்க்குலேஷன் பண்ணி வச்சாங்கன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நல்லாகும். பட் 10 இயருக்கு முன்னாடி இருந்ததுக்கு இந்த இடம் இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்குது. இன்னும் பெட்டராகவும் நம்புவோம். அப்படியே இவ்வளோ தூரம் எடுத்துட்டோம். இன்னும் பைக்கில் அப்படியே போயிட்டுருக்கோம். ஆமாம், மருமகன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. நான் பைக்கை ரைட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் வீடியோ எடுக்க முடியாதனால அவர் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும். கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் முகம் சுளிக்க வேண்டாம். முடிஞ்சளவு பெஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்களா. ஸோ எடிட்டிங் அது இதெல்லாம் இன்னும் நம்ம கற்றுக்கல எதுவுமே. அப்படியே போட்டுட்ருக்கேன். எனக்கு என்ன தோணுதோ, என் மனசில் என்ன வருதோங்கிறத நான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படியே போட்டுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டே இருங்க. நல்ல பிளேஸ், நல்லா இருக்குது. ஏன்னா அந்த டைமில் இந்த கடற்கரை காத்தோரமாக இந்த நேரத்தில் அந்த பைக்கில் போகும்போது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த பிளேஸில் சால்ட்டும் ரெடி பண்ணுறாங்க, ப்ளஸ் ட்ரை ஃபிஷ்ஷும் ரெடி பண்ணுறாங்க இந்த பிளேஸில். அதுவும் பிஸ்னஸாகவே இந்த ஏரியாவில் உள்ளவங்க அதை பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த வியூ பாருங்களேன் எப்படி அழகாக இருக்குன்னு. செம வியூ இல்லை.
இங்கே இருந்துகிட்டே இப்படி இந்த வியூவை பார்த்துட்டே ரசிச்சுட்டே அப்படி இருக்கும். இப்போ கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்புறம் தூரமாக அந்த நெட்டு பார்க்குறீங்க தெரியுமா, அது வந்து ட்ரை ஃபிஷ்ஷு இங்கே காய வச்சுருக்காங்க சன்லைட்டில் போட்டு. ஏன்னா மேலே இருக்கிற பேர்டு வந்து இது கொத்தி சாப்பிடக்கூடாதுன்னு மேலே நெட்டு வச்சு அதை இது பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோவுமே பாத்தி தான். அந்த சால்ட்டுக்கு ரெடி பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஏரியா தான் இதெல்லாம். இங்கே லெஃப்ட்லேயே பக்கத்துலேயே கடல் இருக்கிறதுனால கடல்லேருந்து தண்ணியை சீ வாட்டரை ஈஸியாக எடுத்து ரெடி பண்ணுறாங்க சால்ட். இது வந்து ஒரு போட் வந்து ஆங்கரில் இருக்குது, ஃபிஷ்ஷிங் போட்டு தான் அது. கடலும் கடல் சார்ந்த தொழிலும் தான் எங்கள் ஊர் மக்களுக்கு. நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் இதை கடல் சார்ந்த தொழிலாக மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ப்ளேஸ் எல்லாமே வந்து சால்ட் ரெடி பண்ணக்கூடிய ப்ளேஸ் தான். ஏன்னா அதிகமாக ஃபுல்லாக பாத்தி தான் கட்டியிருப்பாங்க இது ஃபுல்லாகவே. இந்த ஸ்டார்டிங் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஆரம்பத்தில் இருக்கும், இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் தண்ணி தேங்கும், பட் அதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அன்ஹைஜீனிக்காக இருக்கிறதுனால. கொஞ்சம் தள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சம்மர் டைமில் மட்டும்தான் இது நல்லா க்ரோத் ஆகும், நல்லா இது பண்ணி அதை பண்ணுவாங்க. ரொம்ப கட்டியாகாமல் இதாகாமல் கரெக்டான பதத்தில் அதை எடுத்து அதை செட் பண்ணுவாங்க. இல்லைனா அது கஷ்டம், உடைக்க முடியாது. ரொம்ப ஸ்டோன் ஆகிட்டும் உடைக்க முடியாது. அதுக்கான ப்ராசஸ் இருக்குது, பொறுமையாக பண்ணுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் சால்ட்டுக்கெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம். கல்லாக இருக்கும், பொடி கல்லாக இருக்கும், அதை எடுத்து இது பண்ணுவோம். இப்போலாம் எல்லாமே பவுடராகவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சுல, ஹைட்ரன் சால்ட் அதனால் பெரும்பாலும் அதை மறந்துட்டோம். இந்த லாங் வீடு எடுத்திருக்கேன். நம்ம பிளேஸில் கூடிய பள்ளிவாசல், மஸ்ஜித்து, அதுக்கப்புறம் சர்ச்சு எல்லாமே இங்கேருந்து தெரியும் லாங் வியூவில். நல்ல ஒரு முடிஞ்ச அளவு இங்கே இருக்கிற ப்ளேஸில் ஓப்பன் ப்ளேஸில் இருக்கக்கூடிய ப்ளேஸை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எதுனாலும் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு முடிஞ்சளவு நான் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நிறைய வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். குக்கிங் சேனலும் இருக்குது. இதே இதில் குக்கிங் சம்மந்தமாக நிறைய போடுவேன். எந்த விளாக் பண்ணாலும் அந்த விளாகையும் எடுத்து நான் உங்களுக்காண்டி ஷேர் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூ.